எக்ஸல் பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட்டு அது ஒரே அடியில் எடுக்குதுங்க. இன்னைக்கான மாடிஃபிகேஷன் சீரிஸில் இந்த எக்ஸல் பைக்கு தான் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இதில் மெயினாக இந்த எக்ஸல் பைக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டிக்கு செல்ஃப் ஸ்டார்ட் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த வண்டியில் உள்ள மேக்னெட் காயில் ரன் பண்ணுறது மூலமாக வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த மேக்னெட் காயில் ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேக்னெட் காயிலுக்கு மேலே உள்ள அந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்படியே அந்த ஃபேனுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் கழட்டிட்டு அந்த ஃபேனையும் கழட்டி எடுத்துருவோம். இனி இந்த மேக்னெட் காயிலையும் தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கிக்கர் லைட்டாக கிக் பண்ணுறேன். அந்த மேக்னெட் காயில் வந்து எந்த சைடில் ரன் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் பார்த்துக்கிடுவோம். ஏன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செல்ஃப் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேக்னெட்டை கலட்டுறதுக்கு மேக்னெட் ரன் ஆகும் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேக்னெட் ஸ்டாப்பரை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக 17 டாமி பிட்டை யூஸ் பண்ணி சென்டரில் உள்ள நட்டை வந்து கழட்டிக்கிடுவோம். இப்போ மேக்னெட் ஸ்டாப்பரை ரிமூவ் பண்ணிட்டு மேக்னெட் புல்லர் நம்ம நட்டு கழட்டி எடுத்தோம்ல அந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கிடுவோம். 27 ஸ்பானர் யூஸ் பண்ணி நல்லா ஏற்றிட்டு எண்டில் உள்ள லிவரை பிடிச்சி சுற்றினோம்னா மேக்னெட் காயில் தனியாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ மேக்னெட் காயில இருந்து புல்லரை கழட்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம கழட்டி எடுத்த மேக்னெட் காயில் அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்தது ஆக்டிவா பைக்கோட ஸ்டார்டர் கியர் வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஸ்டார்டர் மோட்டர் பெண்டாக்சல் கப்பு செட்டாக எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம ஆக்டிவா பைக்கில் எடுத்து பார்த்தீங்களா பார்ட்டு இது இந்த ஸ்டார்டர் கியரை தவிர மற்ற எந்த பார்ட்டு நமக்கு தேவையில்லை. இதனால நமக்கு ஒரு 1000 லாஸ் தான் ஆயிடுச்சு. எதனால தேவையில்லை அப்படிங்கிற வந்து சொல்கிறேன். இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாமல் பார்த்துக்கிடலாம். நமக்கு ஸ்டார்டர் மோட்டர் இந்த பெண்டாக்சல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்ட்டாக இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டே ஒன்றா கனெக்ட் பண்ணி இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கியர் வந்து வர மாதிரி பண்ணணும். இது ரெண்டே ஒன்றா கனெக்ட் பண்ணி இதை வந்து அங்கே கொண்டு கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரு ரிஸ்க்காக வந்து நமக்கு இருக்கும். இது ரெண்டே ஒன்றா கனெக்ட் பண்ணுறதே பெரு ரிஸ்க். இது ரெண்டு நமக்கு ஒரே பார்ட்டாக வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி தேடும் போது தான் பழைய மாடல் ஸ்கூட்டர் இஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக்சலும் மோட்டர் வந்து செட்டாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டாக வந்து கிடச்சிருச்சு. அந்த ஸ்கூட்டர் இஎஸ் பைக்கில் மோட்டரை கழட்டும் போது அந்த ஸ்டார்டர் கியரையும் சேர்த்து கழட்டி எடுத்துக்கு வந்துட்டு இப்போ நம்மகிட்ட 2 ஸ்டார்டர் கியர் வந்து இருக்கு. இப்போ இந்த 2 ஸ்டார்டர் கியரையும் யூஸ் பண்ணி நம்ம 2 மெத்தடோட ட்ரை பண்ண போகிறோம். அதில் நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தடே வந்து சக்ஸஸ் ஆகிட்டா நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த ஸ்டார்டர் கியரை யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்டர் கியரில் ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பார்த்துக்குங்க. அப்படியே இந்த மேக்னெட் காயில் நம்ம ஃபேனுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ போட்டிருந்தாங்களே அதுக்கான ஹோல்ஸ் வந்து 3 இருக்குது. இதுக்கு நேராக அந்த ஸ்டார்டர் கியரை வைக்கும் போது கரெக்டாக அக்யூரேட்டாக செட் ஆகுதுங்க. அப்படியே வச்சுட்டு நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிடலாம். ஆனால் என்ன அந்த மேக்னெட் காயில் உள்ள ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னமாக இருக்குது. அதை ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாகிக்கிடுவோம். ஓகே, மேக்னெட் காயில் 3 ஹோல்ஸுமே போட்டுட்டோம். அடுத்ததாக 10 mm போல்ட்டு ஒரு 1/2 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன். அந்த போல்ட்டோட ஹெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கிரைண்டிங் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது எதுக்கு கிரைண்டிங் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ அந்த போல்ட்டை மேக்னெட் காயில் ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அது உள்வாக்கிலேருந்து வெளியே வர மாதிரி மாட்டிக்கிடுவோம். இனி நம்ம மாட்டின 3 போல்ட்லேயும் ஒரு போல்ட்டுக்கு 8 நட்டு அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிடுவோம். நம்ம எதுக்கு இவ்வளோ நட்டு ஏற்றுறோம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மேக்னெட் காயில் செட்டு நம்ம மேக்னெட் காயில் கலட்டின இடத்துல தான் மாட்டுற மாதிரி இருக்கும். அப்படி மாட்டும் போது அந்த போல்ட்டோட ஹெட்டு இந்த காயில் இடிச்சிடக்கூடாது அப்படின்றனால தான் அந்த போல்ட்டோட ஹெட்டை நம்ம கிரைண்டிங் பண்ணி எடுத்தோம். இப்போ நம்ம இந்த மேக்னெட் காயில் செட்டு இந்த இடத்துல மாட்ட போகிறோம். அப்படி மாட்டும் போது இந்த புட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு இடிக்குது. இப்போதைக்கு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த மேக்னெட் காயில் இந்த இடத்துக்கு நேராக மாட்டிட்டு அதுக்கான வாசரன் லாக் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து இந்த ஸ்டார்டர் கியர் இந்த 3 போல்ட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி மாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம மாட்டின ஸ்டார்டர் கியர் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்க செக் பண்ணுறதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். நம்ம கியரை கொஞ்சம் லாங்கில் இழுத்தாலே அலைன்மெண்ட் வரதான் செய்யும். நம்ம மாட்டின அந்த கியர்லேயுமே அலைன்மெண்ட் ஓடுது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ அந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு இங்கே மாட்டின ஒரு நட்டையும் நம்ம ஈவனாக டைட் பண்ணோம்னா ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். மொதல் இடத்துக்கு அலைன்மெண்ட் ஓரளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. இனி இதில் எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க அந்த போல்ட்டெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இனி நம்ம ஸ்டார்டர் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நார்மல் ஸ்டார்டர் மோட்டர் இருக்கும், இந்த பெண்டாக்சல் ஸ்டார்டர் மோட்டருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த நார்மல் மோட்டரை யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த ஸ்டார்டர் கியர் ரன்னிங்லேயே தான் இருக்கும். அப்போ நம்ம மோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே தான் இருக்கும். நமக்கு நாய்ஸ் வைப்ரேஷன் அண்ட் இந்த தீர்த்தெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. அதுவே மோட்டர் வித் பெண்டாக்சல் யூஸ் பண்ணும்போது அந்த பெண்டாக்சல் என்ன பண்ணுதுன்னா அந்த பெண்டாக்சலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியர் இருக்குல்ல, அந்த கியர் நம்ம மோட்டர் ரன் ஆகும்போது ஒன் டைம் டக்குன்னு வெளில வந்துட்டு உள்ளே போயிடும். அப்போ நமக்கு அந்த ஸ்டார்டர் கியரை ரன் பண்ணிட்டு ரிட்டன் உள்ளே போகிறதுனால அந்த மோட்டர் வந்து ரன்னிங்லேயே இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு போல்ட்டுக்கு ஒரு 8 நட்டு ஏற்றணும் பார்த்தீங்களா, எதுக்குன்னு சொல்லியிருந்தால அது எதுக்குன்னா நம்ம மோட்டரோட ஃப்ரண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட் காயில் உரச வாய்ப்பு இருக்குது. இதுவே நான் 8 நட்டு போட்டு ஏற்றிட்டு அந்த கியரை வெளியே இழுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மோட்டரோட ஃப்ரண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் உள்ளே போயிடுது. இப்போ நமக்கு உரசதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மோட்டர் இப்போ இந்த இடத்துக்கு நேரம் இருக்க மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நமக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியருங்க. கியரை பொறுத்த வரைக்கும் இது கூட அலைன்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த மேக்னெட் காயிலேருந்து கியரை கொஞ்சம் லாங் இழுத்து தான் வச்சிருந்தோம். நமக்கு லாங் இழுத்தாலே பயங்கரமாக அலைன்மெண்ட் வந்து போகும். முடிஞ்ச வரை அலைன்மெண்ட் வந்து குறைக்க தான் பார்த்தோம். பட் இருந்தாலும் அப்படி இருந்துமே கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து இருந்திருக்கு. நான் மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக 2 நாள் ஆகுது. கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியர் வந்து டக்குன்னு மேலே ஏறிக்கிறது. முடிஞ்சவரை ட்ரை பண்ணி பார்த்தோம், அதை சரி பண்ண முடியலங்க.
அடுத்த இந்த கீரை வச்சு ஒரு மெத்தட் பண்ணி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுவுமே நமக்கு செட் ஆகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த கீரோட அவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்ரு மட்டும் லேத்தில் கொடுத்து குடஞ்சி நம்ம மேக்னெட் காயிலுக்குள்ளே வெல்ட் அடிச்சோம்னா அந்த அலைன்மெண்ட் பிரச்சனை வந்து வராது. அந்த மேக்னெட் காயில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் நமக்கு அலைன்மெண்ட் பிரச்சனை வராது. இந்த மோட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வருதுங்க. நமக்கு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கு கொஞ்சம் கூட இருக்குது. இதுக்குள்ளே பாடியெலாம் வெட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துமே இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாடியெல்லாம் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதுவுமே செட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உள்ள மெயின் பாடியை கட் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயின் பாடியை கட் பண்ணோம்னா நமக்கு இன்ஜினே காலியாகிடும். ஃபஸ்ட்டு இன்ஜினை பாருங்கள் எப்படி குதறி கிடக்குன்னு. இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லாஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்படி விட போகிறது கிடையாதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசன் ப்ரோ பைக்லேருந்து ஒரு செட்டை வந்து இறக்கிருக்கிறோம். இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பேசன் ப்ரோ பைக்கோட ஸ்டார்டர் கியர் வந்து எடுத்துருக்கிறோம். அடுத்ததாக ஒன் வே பேரிங் வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக பேசன் ப்ரோக்கான செல்ஃப் மோட்டர் வந்து எடுத்துருக்கிறோம். அது கூடவே செயின் எடுத்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸல் பைக்கோட மேக்னெட் காயில் எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்ததாக நம்ம எடுத்த ஒன் வே வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஒன் வேல 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஒன் வே பேரிங் அந்த மேக்னெட் காயிலுக்கு மேலே சென்டராக பார்த்து வச்சுட்டு அந்த 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ஹோல்ஸ்குள்ளேயே மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்படியே பேரிங் எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ட்ரில் பண்ண இடத்துல எப்படி போல்ட் மாட்டணுமோ அதே மெத்தடில் தான் போல்ட் வந்து மாட்ட போகிறோம். ஏன்னா அதோட கொஞ்சம் சின்ன போல்ட் வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த போல்ட்டுக்கு மேலே ஒரு வாசர் போட்டுட்டு நட்டு ஒன்று போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த நட்டுக்கு மேலே ஒரு பெரிய வாசர் போட்டுக்கிடுவோம். அடுத்தது நம்ம எடுத்த ஒன் வே பேரிங் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பேரிங்குள்ளே ஒரு பிளாக் கலர் கப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 3 போல்ட் மாட்டினோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அந்த பேரிங் வந்து மாட்டிக்கிடுவோம். அந்த பேரிங் கூட இந்த மாதிரி சீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதே அந்த பேரிங் மேலே மாட்டிக்கிடுவோம். ஃபைனலாக இதுக்கு மேலே ஒரு வாசரை போட்டு நட்டை போட்டு ஃபுல் டைட் ஏற்றிடுவோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிற போல்ட்டெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக டேக் வச்சுட்டு கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மேக்னெட்டில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ மேக்னெட் கையில் லாக் பண்ண ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த நட்டை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம். கழட்டி எடுத்த அந்த நட்டை 3/4 இன்ச் சாப்பிட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். 3/4 இன்ச் சாப்பிட்டு வெல்ட் அடிச்சு பார்த்தீங்களா, அதோட முனையை மட்டும் கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் போல்ட்டுக்கு மேலே வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அது எப்படி வெல்ட் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மேக்னெட் கையில் மாட்டி அதுக்கான வாசர்லாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண போல்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல் டைட் ஏற்றிக்கிடுவோம். இனி நம்ம எடுத்து இந்த கியரை இந்த ஒன் வே பேரிங்க்கு மேலே மாட்டிக்கிடுவோம். இப்போ நமக்கு ஒன் வே பேரிங் கரெக்டாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். நம்ம பேரிங் இந்த சைடில் சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றும், அதுவே இந்த சைடில் சுற்றும் போது மேக்னெட் காலோட சேர்ந்து சுற்றுது. ஓகே தான். இனி இதுக்கு மேலே ஒரு வாசரை போட்டுட்டு 1/2 இன்ச் போல்ட்டுக்கான நட்டை போட்டு ஃபுல் டைட் வைக்க போகிறது இல்லை, கரெக்டான அளவில் டைட் வச்சுக்கிடுவோம். இதில் எக்ஸ்ட்ரா உள்ள போல்ட்டையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இனி இந்த போல்ட்டு ரன்னிங் டைட் ஆகாமல் இருக்குது. இந்த இடத்துக்கு நேராக ட்ரில் பண்ணிவிட்டு ஒரு கார்டர் பின் வந்து போட்டுக்கிடலாம். ஆனால் நான் லைட்டாக டேக் வந்து வச்சுக்கிட்டேன். இனி செயின் எடுத்து ஸ்டார்டர் கியரில் மாட்டிட்டு அப்படியே செல்ஃப் மோட்டரில் உள்ள அந்த சின்ன ப்ராக்கெட்டில் வந்து மாட்டிக்கிடுவோம். அப்படியே மோட்டரை இழுத்து எந்த இடத்துங்கிற செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நேராக கிளாம்பு வெல்ட் அடித்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் இந்த செல்ஃப் மோட்டர் சிம்பிளாக ஒரு 3 இடத்துல கிளாம்பு வெல்ட் அடித்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நம்ம இந்த மேக்னெட் காயில் கவரை வந்து மாட்ட போகிறோம். அதுக்கு நமக்கு இந்த கவரில் இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். நம்ம கவரை மாட்டுறதுக்கு இந்த இடத்துல மாட்டின அந்த கியர் செட்டை மட்டும் கழட்டுற மாதிரி இருக்கும். அதை ரிட்டன் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கவரை மாட்டிட்டு கவருக்கான ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி கியர் ரிட்டன் ரீஅசம்பிள் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண செல்ஃப் மோட்டருக்கு பேட்டரி சப்ளை வந்து கொடுக்க போகிறோம். அந்த பேட்டரிக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஏற மாதிரியான ஒரு ஒயரிங் வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கான என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற வந்து இப்போ பார்த்துருவோம். பழைய மாடல் எக்ஸல் பைக்கோட இக்னிஷன் கீ வந்து எடுத்துருக்கிறேன். இதில் நமக்கு 2 கட்டாப் வந்து வரும். அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பேசன் ப்ரோ பைக்கோட செல்ஃப் சுவிட்ச் வந்து எடுத்துருக்கிறோம். செல்ஃப் ரிலே என்ற ஒரு பழசு இருந்துச்சு, அதனால அதே எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக ரிட்டர்ன் சார்ஜ் எடுக்கிறதுக்காண்டி 6 ஆம் டயர்டு 2 25 வோல்ட் கெப்பாசிட்டர் 1 எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த திங்ஸ் அதான் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒயரிங் ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நமக்கு ரிலேயில் ஒரு 4 பின்னு வந்திருக்கு. 4 பின்லேருந்து ஒயர் வந்து எடுத்துருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் உள்ள மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸை பேட்டரியோட மைனஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படியே ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸில் நமக்கு இங்கே வந்து ரிலே 2 ரெட்டு வந்திருக்கும். அதில் ஒரு ரெட்டை வந்து இங்கே ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் மோட்டர் ப்ளஸ் இருக்குல்ல, அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஒயிட் இருக்குல்ல, அதில் ஒரு ப்ளூ வந்து நம்ம மைனஸில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேட்டரியில். இன்னொரு ஒயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் கட்டாப் வந்து எடுத்துருக்கிறோம். அதே போல் இங்கே ப்ளஸில் இருந்தும் செல்ஃப் சுவிட்ச் கட்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து எடுத்துருக்கிறோம். நம்ம செல்ஃப் சுவிட்ச் 2 ஒயர் கட்டாப் எடுத்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 கட்டாப் அப்படியே இங்கே எடுத்து வந்துட்டோம். அப்படியே இங்கே இக்னிஷன் கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டாப் வந்து எடுத்து வந்துருக்கிறோம். அது 2 கட்டாப் என்ன பண்ணிக்கிறோம், இக்னிஷன் கீ இருக்குல்ல, இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2 மெத்தட், என்னது 2 லாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 1 2 கீ இருக்கா. இதில் ஒரு கீயை வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறதுக்கும், இன்னொரு கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணுறதுக்கும் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கீயை வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது கிக்கர் மட்டும் பண்ணலாம். அடுத்த கீயை போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் வந்து ரன் ஆகும். நம்ம ரிட்டர்ன் சார்ஜ் ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. 6 ஆம் டயர் 2 எடுத்துருந்தோம்ல, அது 2 ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கோட் இருக்குல்ல, இது கீழ் வாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு டயர் என்ன வேலை செய்யணும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். டயர் வந்து ஒரு ஒன்வே மாதிரி வேலை செய்யுதுங்க. நம்ம கரண்டை கீழே மட்டும் தான் கொடுக்கும், ரிட்டர்ன் மேலே வந்து கொடுக்காது. அடுத்ததாக 25 வோல்ட் கெப்பாசிட்டி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து அது கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. எப்படி கனெக்ட் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்துங்க. இப்போ இந்த பின்ன என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பைக்கில் RR யூனிட் இருக்குல்ல, அதில் வந்து மாட்டிக்கிடுவோம். நமக்கு இதில் இருந்தால் லைட்டுக்கெல்லாம் வந்து கனெக்ஷன் வந்து எடுத்துருப்பாங்க. நான் இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் வந்து எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான்.
இப்போ இது என்ன பண்ணுறோம்னா நம்ம பேட்டரியோட ப்ளஸ் இருக்குல்ல அதில் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக மைனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி எடுக்க போகிறோம். பாடியிலேருந்து எடுத்து மைனஸில் வந்து கொடுத்துருவோம். நமக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா வண்டியில் எங்கெங்கே வரப்போகுது அப்படின்றத வந்து அப்படியே அசம்பிள் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இந்த வண்டியை ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் பிளான். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபை மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். நமக்கு இதிலே டைம் இழுத்துருச்சு அப்படின்றனால அந்த செல்ஃப் மாடிஃபிகேஷன் ஒரு வீடியோவும் வண்டியை ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணுற ஒரு வீடியோவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்துருக்கு. இதிலே ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படிங்கிற வந்து ஃபைனலாக பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து ஒன்ஸ் பார்த்துருவோம். நம்ம வண்டியில் பேட்டரி வித் ரிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கிளாம்பு வெல்ட் அடிச்சு இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். செல்ஃப் மோட்டர் இந்த இடத்துல நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கவர்லாம் மேலே மாட்டினதுக்கப்புறம் நமக்கு பார்க்கவே பயங்கர லுக்காக இருக்குங்க. செல்ஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பால் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல உள்ள கினிசிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வாங்கின கினிசிங்கை இந்த இடத்துல மாட்டிட்டோம். அப்படியே வண்டியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு எந்த இடத்துலையுமே ஒயர் பிசுறே இருக்காது. அந்த பேட்டரி மட்டும் தான் நமக்கு வெளில தெரியுது. நமக்கு கினிஸை கீழே 2 கட்டாப் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கட்டாப் போட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஒன்று ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செல்ஃபை கொடுத்தோம்னா செல்ஃப் வந்து ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே நம்ம கிக்கர் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ செல்ஃப் ஸ்டார்ட்டாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டூ கட்டாப் சொன்னோம்ல, அதில் வந்து அடுத்த கட்டாப் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, இப்போ அமர்த்திட்டு ஆன் பண்ணுவோம். அவ்வளோ 2 கட்டாப் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ செல்ஃப் கொடுத்தோம்னா அவ்வளோதாங்க, அல்டிமேட்டுங்க. அப்போ வந்து செல்ஃபை ஒர்க் அதை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஃபீலுங்க, அது பயங்கரமாக இருக்குது. அமர்த்திட்டு அந்த செல்ஃபை அடிக்க போது ஒரு ஃபீல் இருக்கு. அப்பா ஓடுவோமா, அவ்வளோதாங்க. அதே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், நான் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். அப்போவுமே நமக்கு ஆசையாக தாங்க இருக்குது. அவ்வளோதான், ஒரே அடி தான், அதுவும் சல்லும் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. நமக்கு செயின் வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். அது எதுக்குன்னா இந்த போல்ட் மாட்டிருக்கோம்ல, இதில் ஏதோ ஒரு அலைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால செயின் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது. இதுமாரி நம்ம டிவிஎஸ் பெட்டியில் அந்த செயின் டென்ஷனர் இருக்குது பார்த்தீங்களா, அது இதுக்கு நேரம் எப்படியே மாட்டிட்டோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து குறைக்கலாம் ஓரளவுக்கு. இதனால நமக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது. நீங்கள் கூட செயின் கலர் அப்படின்னு நினைப்பீங்க. நான் அதேமாதிரி செக் பண்ணிவிட்டேன். ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி மூவிங் பண்ணி எல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். செயின் கலர்லாம் கிடையாது. ஒன்வே எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் அந்த கியர் ரன் ஆகுனுச்சு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மட்டும் தான் ரன் ஆகுது, அந்த கியர் ரன் ஆகலை. அதே போல் நமக்கு இதுலேருந்து வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸ் வரதான் செய்யுது. இந்த மெத்தட் மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும்னா, அந்த வயசானலாம் எக்ஸல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸல் தான் ஓட்ட தெரியுது, அந்த எக்ஸல் ரொம்ப நாள் வச்சிருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வயசான காலத்தில் அந்த கிக்கர் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் ரெடி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கிக் பண்ண முடியாத இந்த ஒரு மெத்தட் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். அப்புறம் மெயினாக கால் முடியாத அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பாட்டில் ஸ்டார்ட் பண்ணோமா போனோமான்னு போயிட்டே இருக்கலாங்க. வண்டியை மூவ் பண்ணி பார்த்துருவோமா, நம்ம கிக்கர் அடிக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் இருக்குது. அவ்வளோதான். ஐயோ பார்த்தாமே, இப்போ நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணாதே ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. என்னன்னா இதை நான் மாடிஃபிகேஷன் பண்ணி என்னோட ஸ்டைலில் நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்திருப்பேன். பட் இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டுருங்க. அதில் எது நல்லா இருக்கோ அதை வந்து இந்த மாடிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.